செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம். கொரோனா சமயம் சார். அது படிக்கட்டில் டப்பா டப்பான்னு ஷூ சத்தம், யாரோ ஏறி வர மாதிரி இருந்துச்சு. கதவை திறந்து வந்து பார்த்தா ஒரு 3 போலீஸ்காரங்க. என்ன சார் அப்படின்னா, டாக்டர் ரொம்ப கூட்டம் கேட்காதீங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. கவலையே படாதீங்க சார், எனக்கு வரதே 2 பேர் தான், அதுவும் நான் கவுன்சிலிங் சென்டரை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் கேட்ட தரத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க அந்தாண்ட போனது தான் மிச்சம். உடனே மறுபடியும் டப்பா டப்பான்னு சத்தம், ஒரு 4-5 பேர் வர மாதிரி. என்னடா பார்த்தா ஒரு 3 ஆண்கள், ஒரு பெரிய லேடி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கல்லூரி மாணவி மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணு. ஸோ இந்த 5 பேரும் வந்தாங்க. அந்த ஆணை பார்த்து கேட்டேன், என்ன சார் விசேஷம் இப்படி திடீர்னு வரீங்க அப்படின்னா. இல்லை உங்களை பக்கம் தான் டாக்டர். நாங்கள் எதுக்குன்னா, எமர்ஜென்சிக்கு வேற டாக்டர் இருக்காங்களே, இது நான் சைக்காலஜி டாக்டர் தானே, நீங்கள் பொறுமையாக வரணும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது சார் இல்லை அப்படின்னா. இல்லை டாக்டர், நீங்கள் கொஞ்சம் உடனே பார்த்து சொல்லணும் அப்படின்னாங்க. சரி என்ன விஷயம்னு கேட்டான். இந்த அம்மாவுடைய புருஷன் அந்த கொரோனாவில் இறந்துட்டாரு, அவங்க உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க, இதுதான் சார் பிரச்சனை அப்படின்னாரு. நான் உடனே அந்த சின்ன பொண்ணா இருந்தாங்களே கேட்டேன், நீ யாருமான்னா, நான் இந்த மாதிரி இவங்க பொண்ணு தான் சார், காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எங்க அப்பா இறந்ததுலேருந்து எங்க அம்மா கொஞ்சம் இது மனப்பிரச்சனை ஆயிடுச்சு. உடனுக்கு கூட கல்யாணம் பண்ணி என்ன பிடி தொந்தரவு பண்ணா. நான் அதனாலதான் நான் எங்க மாமக்காரங்க, இவங்களும் என் மாமனுங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அவங்க கிட்ட போன் பண்ணி சொன்னா அவங்க வந்தாங்க சார் அப்படின்னுச்சு. சரின்ட்டு அந்த அம்மா உட்கார சொன்ன சோபால. அப்பதான் உக்காந்தாங்க. என்னடா இது அப்படின்னா, அந்த பொண்ணு சொன்னிச்சு இல்லையா ஒரு வார்த்தை, காலேஜ் படிச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தனை போய் எப்படி அப்பான்னு சொல்றதுன்னு. அதுதான் என் மனசுல பதிஞ்சுது. உடனே அம்மா இப்படி நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா எப்படிமா முடியும், உங்களே தெரியும் மூலிகை போல கொரோனா வருது, கல்யாண மண்டபம்லாம் ஒன்றும் கிடைக்காது, மாப்பிள்ளைங்கெல்லாம் போய் தேட முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னா. சார் அப்படிதான் இவங்க சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க. நேற்று ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினாங்க, அவர் ஏதோ மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. எதுக்கு சார் இப்போ எனக்கு மாத்திரை மருந்து, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னது அந்த அம்மா. சரி சரி, இது கொஞ்சம் விசேஷ, இது சரியான லேடி தான், இது ஒன்றும் இது கிடையாது. ஆனால் பய உணர்வு அந்த அம்மாவுக்கு இருக்கு. மறுபடியும் மனநலம் ஒன்றும் பாதிக்கப்படல. பய உணர்வுல தனக்கு உண்மையிட்டா ஒரு துணை தேவைப்படுதுங்கிறது அந்த அம்மாவுடைய டீப் பிலீஃப் ஆயிடுச்சு. காரணம், பொண்ணு மேல காலேஜ் போயிடுது இல்லையா, பொண்ணு காலேஜ் போறதால இந்த அம்மா தனிமையில இருக்காங்க. அதனால இந்த தனிமை வாட்டுது, அதுதான் காரணம். சரி அதை புரிஞ்சுக்கிட்டு நானு, பரவாயில்லம்மா, அதனால ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணிட்டு மாப்பிள்ளைலாம் கேட்டு உங்களுக்கு எல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னா. என்ன சார் நீங்க இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி தான் சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க. நான் என் பொண்ணுகிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கேன், இதை என் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைம்மா, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணுமே அப்படின்னா. என்ன நேரங்காலம்னு சொல்லிட்டு விடுக்குன்னு அந்த அம்மா சோஃபாவில இருந்து ஏஞ்சாங்க. ஏஞ்சி படிக்கட்டில் இறங்கி ரோடான சின்ன பிள்ளை கோச்சிட்டு வர மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க, இடத்த போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஆளுங்களை பார்த்தேன். என்னங்க அப்படின்னா, பார்க்கலாம் சார், நாங்கள் வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கல்லூரி பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், என்னம்மா என்ன பண்ண போற அப்படின்னா. சார் எங்கள் அம்மா இந்த வயசுல மேரேஜ் கேட்குது, அது அவங்க இஷ்டம். ஆனா நான் ஒருத்தனை போய் எங்க அப்பான்லாம் சொல்ல முடியாது, எங்க அப்பா எனக்கு அவ்வளவு உசுறு, அதனால நான் வேற மாதிரி சமாளிச்சுக்கிறேன் சார் அப்படின்னுச்சு. வேற மாதிரினா எப்படிமா, என்ன அது எவ்வளோ வழி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு வாரம் இருக்கும். அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு, என் நம்பரை போகும்போதே வாங்கிட்டு போச்சு. சார் ரொம்ப சந்தோஷம் சார் இருந்துச்சு. எதுக்கு மாட்டினேன், நீங்க எப்படியா அன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சிங்க, அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு ஜோசியக்காரன் ஜாதகத்துக்கு போனோம். அவர் 2ஆம் கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க அம்மா உச்சகட்ட கோவத்துல இருந்தா 2-3 நாள், இப்ப சரி ஆயிடுச்சு. ஜோசியக்காரரே சொல்லிட்டாரு கல்யாணம் ஆகாது அப்படின்ட்டு, இதை நாங்க என்ன பண்றது அப்படின்னு நாங்களும் அந்த விஷயத்தை விட்டோன்னா.
எப்படிமா உனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்டேன். ஐடியா இல்லை சார், நாளே போய் அவங்க ஜோசியக்கார்ட்ட சொல்லிட்டு வந்துட்டோம்ல நாங்கள், நீ சரியான பொண்ணுதாம்மா அப்படின்ட்டு அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். இதை என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன். நான் சிரிச்சுட்டு பேசலாம் பார்த்தா யாருன்னா அந்த பொண்ணு, இந்த காலேஜ் பொண்ணு தான் இந்த விஷயம் சொன்னேனே, அது அந்த அம்மாவுடைய பொண்ணு. அதுவா, அப்ப நீங்க கவுன்சிலிங் பண்ண ஒண்ணு முடிக்கலையானது. யாரோ ஒருத்தர் அவங்க ஜோசியக்கார்ட்ட போயிருக்காங்க, அவருக்கு ஜாதகம் செய்யலைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு, விஷயம் ஓவர் இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டேன். அதாவது அதாவது நமக்கு விஷயம் ஒண்ணு முடியணும். அவரு செஞ்சாரா இவரு செஞ்சாரெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அதுதான் இந்த லேடிக்கு வேணா ஆர்வம் இருக்கலாம், பயத்தினாலதான். மற்றபடி செக்ஸுக்காக தனக்கு இன்னொரு புருஷன் வேணா அந்த அம்மா நினைக்கிற மாதிரி தோல்ல என்னுடைய அந்த அவங்களுடைய அனாலிசிஸ் பண்ணதில்ல. ஆனா இந்த கல்லூரி பெண்ணுக்கு தான் இன்னொருத்தனை போய் அப்பான்னு எப்படி கூப்பிடுறது வந்து அது ரொம்ப இதாவே இருக்கு. இந்த அம்மா வேணா அடம் பிடிக்கலாம், அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை பண்ணி சமாளிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சரியான நடவடிக்கைன்னு தெரிஞ்சுது. அதனால பொதுவாக நம்ம வந்து ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது யார் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். என்னுடைய கவுன்சிலிங்கில் அது என்ன பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான், என்னவும் பண்ண முடியாது, இது எப்படி சமாளிக்கிறது ரொம்ப வருத்தப்படுறது உண்மைதான். அதான் அந்த பொண்ணு சுலபமாக சமாளிச்சாச்சு. அதனால விஷயம் நல்ல முறையில் நடந்து முடியுதுங்கிற சூரி உங்களுக்கு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி.